ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். நாம் மருதாணி வைக்கும் போது சில பேர் பார்த்தீங்கன்னா இடது கைக்கு தான் முதல் வைக்கிறாங்கங்க. அது தவறு இல்லையா? ஏனென்றால் நாம் வலது கையில தான் விளக்கேற்றுறோம், வலது கையில தான் பிறகு நம்ம சாப்பாடு வைக்கிறோம். நம்ம இல்லத்துல நம்ம குடும்பத்துல யாருக்கானாலும் பரவாயில்லைங்க, நம்ம வலது கையில தான் சாப்பாடு வைக்கிறோம். பிறகு யாராவது யாசகம் கேட்டு வந்தால் நம்ம வலது கையில தான் கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா நாம் முதல் இடது கைக்கு மருதாணி வைக்கலாமா? அது லக்ஷ்மி கடாட்சமா? அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் மருதாணி வச்சிங்கன்னா வலது கைக்கு வைங்க. வாய்ப்பு இருந்தால் ரெண்டு கைக்குமே வைங்க. அது ரொம்ப 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 விசேஷம். அப்படி நம்மளால முடியலன்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம வலது கைக்கு வைங்க. நான் சில பேரை பார்த்துருக்கேன், ஒரு பேச்சு போக்குலையோ நம்ம ஒரு சொற்பொழி போகும்போது அங்கேயே ஆகட்டும், சில இடத்துல நான் பார்த்துருக்கேங்க, எல்லாமே இந்த கைக்கு தான் வைக்கிறீங்க. நம்ம எந்த மங்களகர காரியம் பண்ணாலும் நம்ம இந்த கையில தான் பண்ணுறோம். விளக்கேற்றுறோம், சாப்பாடு வைக்கிறோம், எத்தனை நல்ல விஷயங்கள் இந்த கைக்கு தான் வரும் இல்லைங்களா? இந்த கை ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போர்ட்டிங். இந்த கைக்கு இந்த கையானது சப்போர்ட்டிங். ரெண்டு கை தட்டினாதானே சப்பாளம் கிளாப்ஸ் இல்லைங்களா? அப்படின்னா ரெண்டுமே தேவைதான். அது வாய்ப்பு இருந்தால் ரெண்டு கைக்குமே வைங்க. அப்படி இல்லையா, வலது கைக்கு அழகாக வச்சு வீட்டில் விளக்கேற்றுங்க. பாருங்க, லக்ஷ்மி கட்டாட்சமாக இருக்கும். பிறகிட்ட நம்ம காசு வாங்கும் போதோ இந்த கைக்கு தான் கொடுப்பாங்க, மீண்டும் கொடுக்கும் போது நம்ம இந்த கையில தான் குடிக்கிறோம் இல்லைங்களா? அதை கொஞ்சம் இதெல்லாம் கடைப்பிடிங்க. இதெல்லாம் லக்ஷ்மி கட்டாட்சம் சரிங்களா? ஓம் நம சிவாய. அழகான இந்த நேரத்தில் இந்த நிகழ்வானது பகவான் சொல்ல ஒரு நிகழ்வாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்காக நம்ம குடும்பத்தை வளர்ச்சி வேணும் இல்லையா? அப்புறம் இதில் ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக மருதாணி வைங்க, கண்டிப்பாக வைங்க. ஆனால் முதல்ல நம்ம வைக்க வேண்டியது வலது கைக்குங்க. அப்புறம் தான் வாய்ப்பு தான் ரெண்டு கைக்கும் வைங்க. நன்றி. ஓம் நம சிவாய. மங்களம் உண்டாகட்டும் உங்கள் எல்லாருக்கும். திருச்சிற்றம்பலம். நன்றி.